கேபிள் டிவி நெட்வொர்க் மூலம் வீடுகளுக்கு குறைந்த கட்டணத்தில் இணைய சேவை வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது தமிழகத்தில் இணையதள சேவையை மத்திய அரசின் தொலைத்தொடர்பு நிறுவனமான BSNL மற்றும் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வழங்கி வருகின்றன. கம்பி வழித்தடம் மூலமாகவும் கம்பியில்லா சேவையாகவும் இணைய சேவை வழங்கப்படுகிறது. வணிக ரீதியில் 250 கிகாபைட் அளவிலான இன்டர்நெட் சேவைக்கு 5000 ரூபாய் வரை சராசரியாக வசூலிக்கப்படுகிறது. இந்த தொகை ஒவ்வொரு நிறுவனத்தின் திட்டத்திற்கு ஏற்ப மாறுபடும். குறைந்தபட்சமாக இணைய சேவைக்கு மாதம் 1000 ரூபாய் வரை செலவாகிறது. இந்த நிலையில் ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக வீடு தோறும் இணைய சேவையை வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் மிகவும் வேகமாக அலைவரிசைகளை கடத்தி செல்லக்கூடியது என்பதால் இன்டர்நெட்டின் வேகம் அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கின்றனர் பொறியாளர்கள். ஒரு மொபைல் நெட்வொர்க் வருதுன்னா நம்ம காற்றுல தான் வருது. அது சரி, வேவ்ஸில் வருது, நம்ம அதை ரீச் பண்ணுறோம். வேறு அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். வேறு இந்த ஃபைபரில் அதோட இந்த கனெக்டிவிட்டி வித்தவுட் லூசிங் எனி நெட்வொர்க் கம்ப்ளீட்டாக நம்மளோட அதை பார்க்க முடியும், அப்சர்வ் பண்ணிக்க முடியும். லாஸ் இருக்காது, பவர் லாஸ் இருக்காது. ப்ளஸ் நல்லா எல்லா இடத்துலையும் இன்டீரியர்ஸில் அந்த சிக்னல் இல்லைன்ற பிரச்சனை இருக்காது. குறைந்த கட்டணத்தில் இந்த இணைய சேவையை வழங்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கவர்மெண்ட் மூலிமா போன இன்டர்நெட் வர்றது ஒரு நல்ல விஷயந்தான். பட் எனக்கு கொஞ்சம் ப்ரைஸ் லோவாக இருந்ததுன்னா நல்லா, ஸோ அதுக்காக தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிளான் ஓகே, பட் இந்த பிளான் இம்ப்ளிமெண்ட் ஆனால் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நல்ல பிளான் தான் இது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏற்கனவே சேவை மையங்கள் மூலம் சில அரசு திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழக அரசு இந்த இணைய சேவையை விரைவாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் தங்கமணி.